Hello everyone, welcome to all. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹைட்ராலிக் மிஷினரிஸ்ல டர்பைன்ஸ்ல உள்ள ப்ராப்ளம் எப்படின்னு சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். A Pelton wheel has a mean bucket speed of 10 meter per second with a jet of water flowing at the rate of 700 liter per second under a head of 30 meter. அதாவது ஒரு பெல்டன் வீல் டர்பைன் இருக்குது. அந்த பெல்டன் வீல் டர்பைன்ல உள்ள இம்பல்லர் ரன்னர்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் கூடிய பக்கெட்ஸ், அந்த பக்கெட்ஸ் எவ்வளோ ஸ்பீடில் மூவ் ஆகுது அப்படின்னா ஆவரேஜாக வந்து 10 மீட்டர் பெர் செகண்ட்னு கொடுத்துருக்காங்க. வித் எ ஜெட் ஆஃப் வாட்டர் ஃப்ளோயிங் அட் த ரேட் ஆஃப் 700 லிட்டர் பெர் செகண்ட். அதாவது அதில் வரக்கூடிய வாட்டர் வந்து நேராக வந்து ஸ்ட்ரைக் பவர் பண்ணும். பெல்டன் வீல் டர்பைனில் உள்ள ரன்னரில் உள்ள பக்கெட்ஸில் போய் வாட்டர் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறதுனால நமக்கு வந்து மெக்கானிக்கல் பவர் கிடைக்குது இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த வாட்டர் வந்து எவ்வளோ ஃப்ளோ ரேட்டில் வருது அப்படின்னா 700 லிட்டர் பெர் செகண்டில் வருது. அந்த டர்பைனுடைய ஹெட் வந்து 30 மீட்டர். ஓகே, எனர்ஜி வந்து பெர் யூனிட் வெயிட் வந்து 30 மீட்டர். The buckets deflects the jet through an angle 160 degree. Deflection angle வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போ அது எவ்வளோ இருக்குன்னா 160 டிகிரிக்கு இருக்குது டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள். கால்குலேட் த பவர் கிவன் பை வாட்டர் டு தி ரன்னர். அந்த டர்பைனுடைய ரன்னரை வந்து சுத்த வைக்கிறதுக்கு வாட்டர்லேருந்து எவ்வளோ பவர் கொடுக்கப்பட்டிருக்குது, பவர் கேட்டிருக்காங்க. அண்ட் த ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி ஆஃப் திஸ் டர்பைன், இந்த டர்பைனுடைய ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி என்ன? அஸ்யூம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி as 0.98. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி 0.98 கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா வாட்டர் வந்து எவ்வளோ வெலாசிட்டியில் என்ட்ரு ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் வி கோ டு தி ப்ராப்ளம் சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் we have to write the given data. So first write the given data as you should mention turbine name. In this problem Pelton turbine is given, so I will name as Pelton turbine. ஓகே, அடுத்த டேட்டா பாருங்கள். மீன் பக்கெட் ஸ்பீட் ஆஃப் 10 மீட்டர் பெர் செகண்ட். அதாவது ஆவரேஜாக வந்து பக்கெட் ஸ்பீட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த ஸ்பீட் நம்ம நினைப்போம் பக்கெட் ஸ்பீட் கொடுக்கலாம், இல்லை பிளேடு வெலாசிட்டின்னு கொடுக்கலாம். ஸோ இது எல்லாமே என்னென்னா யூவாக எடுக்க போகிறோம். ஸோ பக்கெட் ஸ்பீட் இஸ் டேக்கன் as u. ஃபார் திஸ் கண்டிஷன் u ஈக்குவல் டு 10 மீட்டர் பெர் செகண்ட். ஓகேங்களா, 10 மீட்டர் பெர் செகண்ட். அண்ட் த ஜெட் ஆஃப் வாட்டர் ஃப்ளோயிங் அட் த ரேட் ஆஃப் 700 லிட்டர் பெர் செகண்ட். ஃப்ளோ ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் த டிஸ்சார்ஜ். ஸோ q ஈக்குவல் டு 700 லிட்டர் பெர் செகண்ட். 1 லிட்டர் ஈக்குவல் டு 1 into 10 power minus 3 மீட்டர் கியூப் பெர் செகண்ட். ஸோ 700 லிட்டர் ஈக்குவல் டு 700 into 10 power minus 3 மீட்டர் கியூப் பெர் செகண்ட். ஓகே, நெக்ஸ்ட் head value is height is given as 30 meter. Then deflection angle, the deflection angle is taken as 5. Okay, deflection angle, அது angle of deflection, angle of deflection, angle of deflection is given as 160 degree. So that value is not taken as 5 value. blade angle னு சொல்லுவோம் இல்லையா, அது நம்ம எடுக்கக்கூடாது. பாருங்கள், ஆங்கிள் அப்போ நம்ம வந்து என்னவா எடுக்கணும் அப்படின்னா 5 ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 160 டிகிரி, தட் இஸ் ஈக்குவல் டு 20 டிகிரி. ஸோ திஸ் இஸ் த பிளேட் ஆங்கிள். ஓகே, 20 டிகிரி தான் எடுக்க போகிறோம். எப்படிங்கிறத நம்ம ப்ராப்ளமில் ட்ராயிங் வரையும் போது பார்க்கலாம். And then you have to calculate the value of power given by water to the runner and hydraulic efficiency. Assume coefficient of velocity. So CV is given as 0.98. Okay, now the next data you should write to calculate. என்னெல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் எடுத்து எழுதணும். ஸோ ஒரு ப்ராப்ளம்னாலே கண்டிப்பாக ஒரு கிவன் டேட்டா இருக்கணும். என்ன கண்டுபிடிக்க போகிறோங்கிறத ஒரு டூ கேல்குலேஷன் டூ ஃபைண்டுங்கிறத எடுத்து எழுதிக்கணும். அவர் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இஸ் பவர் கிவன் டு டர்பைன். வாட்டர்லேருந்து எவ்வளோ பவர் வந்து நமக்கு டர்பைனுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கேள்வி. பவர் கிவன் டு டர்பைன். அண்ட் செகண்ட் கொஸ்டின் இஸ் hydraulic efficiency இல்லைங்களா. ஸோ செகண்ட் கொஸ்டின் இஸ் hydraulic efficiency for this Pelton turbine. ஸோ now we go to draw the diagrams. ஓகே, இப்போ டயக்ராம் வரைய போகிறோம். பாருங்கள், பெல்டன் வீல் டர்பைனுக்கான வெலாசிட்டி ட்ரையாங்கிள் டயக்ராம் வரைய போகிறோம். நம்ம ஆல்ரெடி தியரியில் பார்த்துருப்போம், எப்படி வரைகிறதுங்கிறத பார்க்கலாம். பிஃபோர் தட் ஐ ட்ரா த பிளேட், தட் இஸ் கவனிங்க எப்படி வரைகிறதுங்கிறத பார்க்கலாம். This is the Pelton wheel turbine blade. Okay, this is the Pelton wheel turbine blade. We have to draw the velocity triangle at inlet section.
அந்த இன்லெட்டில் வெலாசிட்டி ட்ரையாங்கிள் நமக்கு எங்கே வரைவோம் அப்படின்னா அந்த ஸ்ப்ளிட்டரில் தான் வரைவோம் இல்லைங்களா. இந்த ரெண்டு ஸ்ப்ளிட் பண்ணி கொண்டு போய் பார்த்தீங்களா அங்கே தான் வரைவோம். அது எங்கன்னா இங்கே தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த டயக்ராம் ஃபார் inlet velocity triangle. listen. ஸோ நம்ம வரையக்கூடியது இடம் இந்த மாதிரி இருக்கும். தென் இப்போ இதிலிருந்து ஒரு டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் நம்ம மென்ஷன் பண்ணோம் பார்த்தீங்களா. அப்போ டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இடம். இதில் வந்து பிளேட் ஆங்கிள் வந்து டிஃப்ளெக்ஷன் ஆங்கிளை ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ அதுக்கு ஒரு ரிலேஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. 180 டிகிரிலேருந்து 160 மைனஸ் பண்ணால் எப்படி 20 வந்துச்சுன்னு பார்க்கணும். இதுக்கு முன்னாடி இதில் நம்ம இன்லெட் வெலாசிட்டி ட்ரையாங்கிள் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். listen. So first this is the u1 value, that is blade speed at inlet u1 value, and relative velocity at inlet vr1, that is the relative velocity. Now இங்கே இருந்து அதாவது லெஃப்டில் இருந்து ஸ்ப்ளிட்டர் வரைக்கும் ஃபுல்லாக வந்து நம்ம என்னவா எடுக்க போகிறோம் அப்படின்னா velocity of the jet of the water jet உடைய velocity, that is v1 மொத்தத்திலையும், that is equal to whirl velocity at inlet. இதுக்கு ஈக்குவலாக இருக்க போகுது. இப்போ நம்ம அவுட்லெட் ட்ரையாங்கிள் வரையலாம். அவுட்லெட் ட்ரையாங்கிள் பாருங்கள் எப்படி வரைன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆங்கிளில் வெளியே போகுது வாட்டர் வந்து, தென் பிளேட் ஆங்கிள் என்ன, தென் அதனுடைய ஃப்ளோ வெலாசிட்டி. ஓகே, ஸோ 3 வெலாசிட்டி இருக்குது நமக்கு வந்து. என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வெலாசிட்டியில் போயிட்டுருக்குது, ஃப்ளோ வெலாசிட்டி என்ன, ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த வாட்டர் வந்து உள்ள என்ட்ரு ஆகுது இல்லையா, வாட்டர் உள்ள என்ட்ரு ஆகி வெளியே போக போகுது. வெளியே போகும்போது இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி அட் அவுட்லெட் vr2, and here this is v2, and here flow velocity at outlet, that is vf2. angle பாருங்க இங்கே வந்து phi and here beta. now you consider this value as u2, okay, and this value as whirl velocity at outlet, that is vw2. ஸோ இதிலேருந்து டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் எங்கே வருது அப்படின்னா இதுக்கு நேராக பார்க்கணும். இதுக்கு நேராக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 160 டிகிரின்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 160 டிகிரிங்கிறது இதுதான். அப்போ நமக்கு வாட்டர் வந்து எவ்வளோ இதெல்லாம் டிஃப்ளெக்ட் ஆகி வெளியே போய்ட்டுனா 20 டிகிரி போயிருக்கும். இந்த 180லேருந்து 160 மைனஸ் பண்ணும்போது 20 டிகிரி தான் போகுது. அதனால தான் நம்ம ஆங்கிள் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் 160 வந்து ஆங்கிள் 5 வந்து 20 எடுத்திருக்கோம். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸு, எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலாஸ் அப்படிங்கிறத எடுத்து எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான டேட்டாஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ரெக்யர்டு ஃபார்முலாஸ் டு சால்வ். ஃபார்முலாஸ் வந்து என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது அதையும் எடுத்து எழுத போகிறோம். அவர் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பவர் கிவன் டு தி டர்பைன் இல்லைங்களா. ஸோ பவர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, நமக்கு டெரிவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா பவருக்கான ஃபார்முலா பாருங்கள். பவர் P equal to or W equal to rho A V1 whirl velocity at inlet plus whirl velocity at outlet into blade velocity U. Okay, then hydraulic efficiency eta h equal to 2 times of whirl velocity at inlet plus whirl velocity at outlet into U divided by V1 square. So this is the required formula for calculating the power and hydraulic efficiencies of the turbine. Okay, இப்போ நம்ம இதில் வந்து எல்லா வேல்யூஸும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமானது அதுதான். எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இதில் VW1ங்கிறது whirl velocity at inlet, VW2ங்கிறது whirl velocity at outlet, and then Uங்கிறது blade velocity. V1ங்கிறது வாட்டர் வந்து எவ்வளோ வெலாசிட்டியில் இவ்வளோ வந்து ஹிட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டில் V1 என்ன அப்படிங்கிறத சால்வ் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் வி கோ டு த சொல்யூஷன்.
Okay, solution. Step 1, velocity of the jet. அதாவது வாட்டர் ஜெட் இருக்கு இல்லையா, அது வந்து எவ்வளோ வெலாசிட்டியில் வந்துட்டு இருக்குது. velocity of jet. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம் அப்படின்னா, velocity of the jet v1 equal to coefficient of velocity into root of 2g into head h படிச்சிருக்கோம் இல்லைங்களா. இதில் நம்ம வேல்யூஸ் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ v1 equal to coefficient of velocity value is given as 0.98. நீங்கள் ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா given டேட்டாவில் cv வேல்யூ வந்து 0.98 எடுத்திருக்கோம். ஹெட் வந்து 30. ஓகே, ஸோ cv வேல்யூ இஸ் 0.98 into root of 2 into g value is 9.81 into height is head 30 meter. இது நம்ம சால்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா v1 வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கும் பாருங்கள், 23.77 மீட்டர் பெர் செகண்ட். இப்போ வாட்டர் வந்து எவ்வளோ வெலாசிட்டியில் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது அப்படின்னா இந்த வெலாசிட்டி தான் 23.77 மீட்டர் பெர் செகண்டில் தான் நமக்கு வந்து வெலாசிட்டி வந்து ஸ்ட்ரைக் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்டெப் 2 என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னு பார்க்கலாம். ஸ்டெப் 2, வேர்ல்ட் வெலாசிட்டிஸ். ஏன்னா இதெல்லாம் நமக்கு தேவைப்படுது. ஃபார்முலாஸ் படி இந்த வேல்யூஸ்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து தேவையான கொஸ்டின்ஸை வந்து சால்வ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. இப்போ வேர்ல்ட் வெலாசிட்டி அட் இன்லெட் வேணும். அப்போ VW1 நமக்கு வெலாசிட்டி ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா இன்லெட் வெலாசிட்டிக்கும் வேர்ல்ட் வெலாசிட்டி ஈக்குவல். அதாவது v1 ஈக்குவல் டு VW1 படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ நம்ம ஆல்ரெடி v1 வேல்யூ கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம VW1 வேல்யூ அதுவே எடுத்துக்கலாம். ஸோ VW1 இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு v1. that value is also 23.77 மீட்டர் பெர் செகண்ட். இப்போ VW2 கண்டுபிடிக்கணும். VW2 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மறுபடியும் நம்ம எங்கே போகிறோம், வெலாசிட்டி ட்ரையாங்கிளுக்கு போகிறோம். VW2ங்கிறது வேர்ல்ட் வெலாசிட்டி அட் அவுட்லெட். இந்த டேம் இந்த இருக்குது இல்லைங்களா, இதுதான் வேர்ல்ட் வெலாசிட்டி அட் அவுட்லெட்டு. இப்போ இந்த VW2 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ஆங்கிள் வந்து நமக்கு 5 ஆங்கிள் தான் இருக்குது. அதாவது வாட்டர் ஜெட் வந்து எவ்வளோ ஆங்கிள் டிஃப்ளெக்ட் ஆகி வெளியே போகுதுன்னா 20 டிகிரிக்கு போகுது இல்லையா. அந்த 5 ஆங்கிள் கையில் இருக்குது. அப்போ எனக்கு அந்த ஆங்கிளுக்கு பேஸில் அட்ஜஸ்டன்ட் சைடு தான் வேல்யூ தேவைப்படுது இல்லையா. அதனால நான் cos 5 எடுக்க போகிறேன். பாருங்கள், cos 5 எடுத்தோம் அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம், நீங்கள் இந்த பிக்சரை வச்சே பார்த்துக்கலாம். cos 5 ஈக்குவல் டு 5 நீங்கள் ஆங்கிளாக வச்சுக்கோங்க. அதுக்கு காஸ் திட்ட பார்க்குறீங்கன்னா அட்ஜஸ்டன்ட் பை ஹைபாட்னியூஸ். அதாவது அட்ஜஸ்டன்னா அடிப்பக்கம்னு சொல்லுவோம் தமிழில் வந்து. அந்த 5க்கு அடிப்பக்கம் நமக்கு என்னவா இருக்குது, u2 + VW2 இருக்குது டிவைடு பை adjacent by hypotenuse. hypotenuse கர்ணம் VR2 இருக்குது. VR2. So this is the formula for cos 5. இதில் வந்து நமக்கு தேவையான VW2 எடுத்துக்கலாம். அப்போ VW2 வேணும்னா எனக்கு U2 வேணும், VR2 வேணும் இல்லையா. ரிலேட்டிவ் வெலாசிட்டி எனக்கு வேணும். இது எல்லாமே இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கண்டுபிடிக்க முடியும். அப்போ VR2 என்னது, ரிலேட்டிவ் வெலாசிட்டி. அப்போ இன்லெட்டில் ரிலேட்டிவ் வெலாசிட்டியும் அவுட்லெட் ரிலேட்டிவ் வெலாசிட்டி இந்த கண்டிஷனுக்கு நமக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த ப்ராப்ளமில் வந்து நம்ம ஆல்ரெடி தியரியில் படிச்சிருக்கோம். ஸோ அப்போது VR1 வேணும், U2 வேணும், எல்லாமே தேவைப்படுது இல்லையா. ஸோ அப்போ அதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாமே. எப்படி கண்டுபிடிக்கிறது, we know VR1 equal to V1 minus U1. ஓகே, ஸோ V1 என்ன அப்படின்னா 23.77. U என்ன, அதுதான் U1 இருக்கும், அதுதான் U2 இருக்கும். U வேல்யூ இஸ் given as 10 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ அப்போனா U1 எடுத்துக்கலாம் 10 மீட்டர் பெர் செகண்ட் எடுத்துக்கலாம். 23.77 மைனஸ் 10 நமக்கு என்னவாகும், அப்போ VR1 வேல்யூ இஸ் 13.77 மீட்டர் பெர் செகண்ட். ஓகே, ஸோ ஃபார் திஸ் கேஸ் VR1 and VR2 is equal. Okay, VR2 is also equal to VR1. This value is also 13.77 meter per second. இப்போ நம்ம வேர்ல்ட் வெலாசிட்டி W2 கண்டுபிடிக்கலாம். என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், cos 5 எடுக்கும்போது cos 5 equal to, you can refer the formula, U2 plus VW2 divided by VR2. So U2 plus VW2, U2 plus VW2 divided by VR2. இப்போ நம்ம இந்த ஃபார்முலாஸில் என்ன பண்ணிக்கலாம், வேல்யூஸை வந்து அப்ளை பண்ணலாம். பாருங்கள், cos 5 எனக்கு தேவையில்லை, VW2 தான் தேவை. ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாமா. ஸோ அப்போ U2 + VW2 ஈக்குவல் டு இந்த VR2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகும்போது மல்டிப்ளை ஆயிரும்.
ஸோ VR2 into cos phi. ஓகே, VR2 into cos phi. எனக்கு தேவை VW2 தான். ஸோ VW2 equal to VR2 into cos phi. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ளஸ் U2 ரைட்டில் போகும்போது மைனஸ் U2வாக மாறிடும். You can substitute the value. VR2 value is obtained as 13.77 into cos phi is 20 degree. So cos 20 degree minus U2 value is taken as U value. U1 value is also taken as U value. Okay, U வந்து U1 க்கும் U2 க்கும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அப்போ 10. இப்போ நீங்கள் இதை சால்வ் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு காஸ் 20 வேல்யூ கால்குலேட் பண்ணணும். அதை 13.77 மல்டிப்ளை பண்ணுங்கள். அந்த ஆன்சர்லேருந்து 10 மைனஸ் பண்ணிங்கன்னா you get the answer 2.94 meter per second. So now we calculate the value of VW2. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், தேவையான பவர் ஃபார்முலாவை கால்குலேட் பண்ணிக்கலாம். பவருக்கு ஃபார்முலா பாருங்கள், ரோ A into V1 VW2 plus VW2 into Uன்னு போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ எழுதிக்கலாம் பவர் ஃபார்முலா. ஸ்டெப் 3 பவர். Step 3 power, calculation of power. So you get the formula P equal to rho into A into V1 into VW1 plus VW2 into U. ஓகே, இது வந்து பவருக்கு உண்டான ஃபார்முலா. இப்போ நம்ம இதில் என்ன வேல்யூஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த A இன்ட்டு V1 இருக்கு இல்லையா, ஏரியா இன்ட்டு V, அதாவது ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி என்ன படிச்சிருக்கோம், கண்டினியூட்டி ஈக்குவேஷன் படி டிஸ்சார்ஜுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதனால் பவர் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு Q இன்ட்டு VW1 plus VW2 into Uன்னு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வேல்யூஸை அப்ளை பண்ணலாம். So you get the answer for power. Rho value is density of water is 1000 into Q is discharge. In the problem, discharge value is 700 into 10 power minus 3 meter cube per second. 10 power minus 3 மூணு ஸ்தானம் முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 0.7 மாறிடும் இல்லையா. So 700 into 10 power minus 3 0.7. So discharge is taken as 0.7 into VW1 plus VW2. You note the answer. VW1 is also equal to V1, that is 23.77. Plus VW2 value is obtained as 2.94 into U value is blade velocity, that is U value is taken as 10 meter per second. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இந்த வேல்யூ நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 1869.70 that is ஜூல் அப்படின்னு வந்திருக்கும். ஓகேங்களா, that is ஜூல் per second. ஜூல் per second அர்த்தம் வாட்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். இதை நான் என்ன பண்ண போகிறேன், கிலோ வாட்ஸ் தான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். கிலோ வாட்ஸ் தான் கன்வெர்ட் பண்ணால் டிவைட் பை 1000. ஸோ அப்போ டிவைட் பை 1000 போடுறீங்க, 186,970 டிவைட் பை 1000 போட்டோம்னா we get the answer 186.97 kilowatts எடுத்துக்கலாம். So this is the power value. Okay, now the last step, hydraulic efficiency. Step 4, hydraulic efficiency. You note the formula hydraulic efficiency as 2 into VW1 plus VW2 into U divided by V1 square. இது நமக்கு வந்து ஃபார்முலா டிரைவ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் அப்படியே வேல்யூஸை அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிட்டோம்னா எஃபிஷியன்சியும் கிடைக்க போகுது. ஸோ hydraulic efficiency can be obtained as 2 into VW1 value 23.77 plus VW2 value 2.94 into U value 10 meter per second divided by V1 square, that is 23.77 square. ஓகே, இந்த வேல்யூஸ் நம்ம சால்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்கள், 0.9454. ஸோ தி ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி ஆஃப் திஸ் பெல்டன் டர்பைன் இஸ் 94.54%. திஸ் இஸ் தி ஆன்சர். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், பெல்டன் வீல் டர்பைனுக்கு வந்து வெலாசிட்டி ட்ரையாங்கிள் வந்து இந்த மாதிரி தான் வரையணும். இன்லெட் ட்ரையாங்கிள் வந்து இந்த ஸ்ப்ளிட்டரில் ஸ்டாப் பண்ணி முடிச்சுக்கணும். U1 VR1, அதில் V1 VW1 ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா. அண்ட் தென் அவுட்லெட் வெலாசிட்டி ட்ரையாங்கிள் வரைகிறோம். அதில் வந்து cos 5 எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான VW2 கிடச்சிரும். பட் in this cases VR1 relative velocity at inlet and relative velocity at outlet is also equal. This is the condition. VR1 is also equal to VR2. And the formula for VR1 is V1 minus U1. Okay. So VW1 is also equal to V1. டயக்ராமில் பாருங்கள், இன்லெட் ட்ரையாங்கிளில் V1 is equal to VW1. ஸோ VW1 வேணால் V1 வேல்யூவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூ கேன் யூஸ் திஸ்
corresponding formulas for calculating the power and hydraulic efficiency. If you have any doubt, please comment in the comment box. Thank you.